ஓகே, ரெட் டாக்கீஸ் மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து நம்மளோட ஷோ. எப்பவுமே செலிபிரிட்டி டாக்ல வந்து நம்மளோட செலிபிரிட்டிஸ் எல்லாமே ஒவ்வொரு ரகமா இருப்பாங்க. ஆனா நம்ம எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு ஆர்ஜேவா, ஒரு சிங்கரா, ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டா, அது மட்டும் இல்லாம நிறைய போல்டான பொண்ணுங்க இவங்கள பார்த்து நிறைய முடிவுகள் ஆஃபீஸ்ல, ஸ்கூல்ல, காலேஜ்ல எடுத்துட்டு இருக்காங்க. என்னன்னா, இருக்கிற தப்ப பிரதிபலிக்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி. அவங்க வேற யாரும் கிடையாது, சுஜித்ரா தான் நம்ம கூட இருக்காங்க. ஹாய் மேம். ஹாய், ஹலோ, வணக்கம் பிரபு. நல்லா இருக்கீங்களா மேம்? நல்லா இருக்கேன்ப்பா, நீங்க நல்லா இருக்கீங்களா? ஒரு சூப்பரா போயிட்டு இருக்கு மேம் லைஃப்லாம். இருங்க மேம், நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கிறேன். ஓகே மேம். நானும் பேசிக்கா அட்ஜஸ்ட்மென்ட்க்கு ஒத்துக்கிறது இல்லை மேம். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு யாரெல்லாம் அந்த தொல்லை கொடுத்தது, நீங்க அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணீங்கன்னு. அது ஃபர்ஸ்ட் டைம், the first ever experience was ஷாம்பு முத்து. ஓகே, ஃபர்ஸ்ட் எவர் 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 சினிமா இண்டஸ்ட்ரியில போனி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷாம்பு முத்து. ஸோ அதுக்கப்புறம் நான் உஷாராயிட்டேன். ஃபோன் கால்ல இருந்தே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. they will only call you for கரெக்ட் ப்ரொஃபஷனல் ரெக்கார்டிங்ஸ். எனக்கு ராஜா சாரோட நான் பாடல, பட் ராஜா சாரோடைய மகன்கள் கார்த்திக் ராஜா அண்ட் யுவன் சங்கரோட பாடியிருக்கேன். அங்க சுப்பையா சார்னு தான் அவர் இன்சார்ஜ். அவருமே he knows girls who used to fall on top of யுவன் சங்கர் ராஜா. அவர் ஒரு டைம்ல ரொம்ப அட்ராக்டிவ் ப்ராஸ்பெக்டா இருந்தாரு. ஸோ நமக்கு தெரிஞ்ச 2-3 பிளேபேக் சிங்கர்ஸ், அதுல ஒன் ஆஃப் தெம் வாஸ் ஒரு மலையாளி ரொம்ப ஃபேமஸ் பிளேபேக் சிங்கருடைய டாட்டர். அப்பதான் அப்கமிங் சிங்கரா இருந்தாங்க. போய் போய் விழுவாங்க யுவன் சங்கர் ராஜா மேல. அதுவே சுப்பையா அவங்கள மை கும்பல்மாங்க. வந்துருச்சு மை பூசத்துக்கு, மை பூச. she used to say that மை வேலை பண்ணிட்டு போவாங்க அவங்க அப்படின்ட்டு. பேமெண்ட்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரிலாம் கதை அடிக்கலாம். you should make friends, conversations பண்ணணும். நீங்க உட்காந்து மூஞ்ச தூக்கி வச்சுட்டு புக் படிச்சுட்டு பேமெண்ட்டுக்கு 45 நிமிஷம் வெயிட் பண்றீங்கன்னா அவங்க நாளைக்கு நீங்க கஷ்டத்துல இருந்தாலுமே they'll say சாவட்டும் போ. So you have to make கொஞ்சம் that. So எனக்கு அந்த மாதிரி ஸ்டுடியோஸ்ல எல்லாம் அதுக்கப்புறம் என்னோட இதுவே safe music director started calling me for more and more work. Devashri Prasad 2000% safe. தமன் 5000% சேஃப். எனக்கு அந்த ஸ்டுடியோல இருந்தெல்லாம் ராப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா சுற்றி கிளம்பி வரையானா வந்துருவேன். சோ அப்படியும் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. நீங்களா அந்த மாதிரி உங்களுக்காக ஒரு எக்கோசிஸ்டம். அவங்களே என்கிட்ட புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க, ஐயோ நேத்து வந்த இந்த 2 சிஸ்டர் சிங்கர்ஸ் எல்லாருமேலயும் விழுவுதுப்பா. ஓப்பனா சொல்லுது கார்ல ஐ கேன் கிவ் யூ பிளஷர்னு அப்படின்னு. டேலண்ட் இருந்தாலுமே இன்னைக்கு அவங்களுக்கு பாட்டே இல்ல. அந்த மாதிரி கேர்ள்ஸும் வராங்க ரெடி ஃபார் எனிதிங். I've heard from these friends of mine who also been ஜிவி பிரகாஷ் அண்ணா is a fantastic rapper. எவ்வளவு ஒரு தொழில் மரியாதை இருக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தர், தெரியுமா? நிறைய இருக்கும். ஆனா ஜிவி பிரகாஷ்க்கே ஒரு பிரச்சனை. ஜிவி பிரகாஷ் போல ஒரு வர்க்கஹாலிக் நீங்க லைஃப்ல பார்க்க முடியாது. அது மெகா மைண்ட். அது work 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 work. The reason he started taking up the கிளகிழப்பு scripts is his confidence with himself. That என்ன மாதிரி ஒரு இது தேவதை வந்தாலுமே என் ஆக்டிங்ல நான் ஸ்டெடியா நிப்பேன். அப்படிதானே பண்ணாரு. இல்லாட்டா அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் வந்து ஒரு வழிசல் கேஸ் மாதிரி இல்லாம ரோலிலேயே போக்கஸ்டா பண்ணி முடிக்க முடியுமா? அந்த படம் ஹிட் ஆகுமா? இல்ல, அவர் வரிசையா படம் லைனா பண்ணாரு, போல்டா தான் பண்ணாரு மேம். ஆனா என்னன்னா I don't get affected by the heroine in front of me even if she's beautiful. நான் டபுள் மீனிங் டயலாக் சொல்லுவேன்னாலுமே அது அந்த படத்துக்காக நான் சொல்லி முடிச்சிருவேன் தானே காமிச்சாரு அவரு. வேற எந்த ஹீரோவாலையும் அது அந்த மாதிரி பண்ண முடியாது. He's a very unique actor in that mold. And ஜிவி பிரகாஷ் is a genius. அவன் திங்கிங்கே சயின்டிபிக் திங்கிங் தான். இத மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜியா தான் திங்க் பண்ணினார் அவரு. இல்ல எந்த ஆளுமே, எந்த ஒரு ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் மியூசிக் டைரக்டருமே நம்ம ஃபர்ஸ்ட் போனி படம் பான் படமா இருக்கணும்னு யோசிச்சிருப்பானா? அவன் அத பான் படமாவே பார்க்கல. அமெரிக்கன் பாய் மாதிரி அந்த ஒரு ஜானர் காமெடியா தான் பார்த்தான். மேம் அதுதான் மேம், நீங்க எல்லாம் கான்ஃபிடன்ஸ் that he can pull it off and he pulled it off, which is why it's a hit. So அதே ஸ்டீரியோடைப்ல 10 படம் பண்ணா என்ன தப்புன்ற? மேம் நீங்க அதுதான் சொல்றீங்க. தப்பு இருக்கு. ஹாரிஸ் வந்து இன்னைக்கு கோடீஸ்வரனா இருக்கிறதே தாம் பாட்டியே காப்பி பண்ணிதான். ஸ்டீரியோடைப்லயும் ஒரு வாழ்க்கை இருக்கு மேம். அதுதான் கேள்விப்பட்டேன். படத்துக்கு படம் என்னன்னா மேம், நீங்க ஏதாவது தமன் சொல்லிட்டீங்க, ஜிவி பிரகாஷ் சொல்லிட்டீங்க, ஹாரிஸ் கொண்டு வந்துட்டீங்க உள்ள, நம்மளோட டிஎஸ்பி உள்ள கொண்டு வரல. இவங்கலாம் சேஃப் சூப்பர்னு சொல்லிட்டீங்க. யாரு ஃபர்ஸ்ட்?
பெஸ்ட் கார்த்திக் சொல்லிட்டீங்க, ராஜா. நீங்க தான் சொன்னீங்க. கார்த்திக் ராஜா. கார்த்திக் ராஜாவா? வைரமுத்து worst, second worst கார்த்திக் ராஜா. ஓகே மேம், இப்போ நிறைய கான்ட்ரோவர்சிஸ் கார்த்திக் மத்தவங்கள பத்தி ராஜா நம்ம ரெக்கார்டிங்ஸ் ஐ டோன்ட் டேக். எனக்கு வந்து அந்த ஸ்டுடியோல இருந்து வந்தாலுமே நான் கார்த்திக் ராஜா ரெக்கார்டிங் போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்ல இல்ல, அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்த அடுத்த நாள்ல இருந்தே ஐ சைட் ஆயிடு. டயலாக் பேஸ்ட் ப்ரோ, இதுல சொன்னாலாம் அவர் தலையில உருளாது. இது எல்லார்ட்டையும் அந்த டயலாக் விடுவார் அவரு. நான் காதலிக்காம கல்யாணம் பண்ணிட்டேன், ஓகே, நான் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், எனக்கு டேட்டிங்னா என்னன்னு தெரியாது, என்ன ஒரு டேட்டு கூட்டிட்டு போறீங்களா? யாரு? ஓ பரவாயில்ல, கார்த்திக் ராஜா டயலாக். ஒரு ஊர் நாட்டு இனி பையன். வரைக்கும் அது கார்த்திக் ராஜா டயலாக். சூப்பர் மேம். எனக்கு அரேஞ்ச் மேரேஜ் நடந்துருச்சு, எனக்கு காதல்னா என்னன்னு தெரியாது, நான் டேட்டிங் பண்ணதே இல்ல, என்ன ஒரு டேட்டு கூட்டிட்டு போறீங்களா? இதுதான் அவருடைய தாரக மந்திரம். இதுல என்ன மேம், இதுல என்ன மேம் இதெல்லாம் தேவையா பையானே சொன்னேன். ஓ வெரி அப்பா குட். யாரு, நீ என்ன வார்த்தை பேசுற நீ அப்படின்னு. the most I have shouted ever is at கார்த்திக் ராஜா. இப்படியே கேட்டீங்களா? ஒரு பாட்டில் விஷம் கொடுத்து செத்து தொலைன்னு சொல்லிட்டே போனேன். இன்னொரு விஷயம், போய் பாக்குறாரு பிரசாத் ஸ்டுடியோல எல்லாரும் முன்னாடியும் கத்திட்டு போனேன். எனக்கு நடுங்கிருச்சு. யார் பையனா இருந்துட்டு நீ என்ன பேச்சு பேசுற? அதுக்கு அவன் வந்து, எங்க அப்பா மட்டும் செருப்படி விழும் உனக்கு, உங்க அப்பா எப்படி இருந்தா நீ ஒழுங்கா இருக்க வேண்டியதுதானே என்ன? They have no loyalty to their father, yeah, both of them. Ungrateful boys, I'll say, both of them. அதுதான் உங்களுக்கும் ஆண்ட்ரியாக்கும் செல்வராகவன் மேல வந்து ஒரு கண்ணுன்னு சொல்றாங்களே, உண்மையா? எனக்கும் செல்வராகவன் மேல கண்ணா? ஆண்ட்ரியாக்கு தான் இருந்துச்சு அந்த ஹனி டிராப்பிங். இப்ப ஜெயம் ரவி ஆர்த்தி பண்ணின ஹனி டிராப்பிங், அந்த டைம்ல ஆண்ட்ரியா செல்வராகவனுக்கு ட்ரை பண்ணாங்க. அது ஹனி டிராப்பிங்னு ஐடென்டிஃபை பண்ணி தனுஷ் தான் செல்வராகவனை வார்ன் பண்ணி, நல்ல வேளை அந்த பொம்பளைட்ட இருந்து கட் பண்ணி விட்டு இப்போ செல்வராகவன் இஸ் வெரி ஹாப்பி வித் a loyal wonderful wife and he's got children and இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அவருக்கு ஆண்ட்ரியாவோட அமைஞ்சிருக்குமா? சோனியாவோட வாய்ப்பு இருக்கு, அதை தானே கெடுத்து விட்டுச்சு ஆண்ட்ரியா. சோனியா அகர்வாலோட அவருக்கு என்ன மாதிரி வாழ்க்கை அமைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கோ அத அவர் இப்ப கீதாஞ்சலியோட அமைஞ்சிட்டு இருக்காரு. ரொம்ப புத்திசாலி மனுஷன். I have never had an eye on him ever, like I don't even know him. அவரை உங்களுக்கு தெரியவே தெரியாது மேம். உங்களுக்கு ஃபீல்ட்ல இத்தனை பேரை பாக்குறீங்கல்ல, இவங்க கூட இருந்தா நம்ம லைஃப் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கிரஷோ இல்ல இவங்க கூட இருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீலோ வந்திருக்கா? இது இப்போ தமிழ்நாட்டுல எல்லாரும் கிரஷ்ன்றதை எப்படி பாக்குறாங்க? கொஞ்சம் ஹெல்த்தியா தானே பாக்குறாங்க. மேம் தமிழ்நாட்டுல கிரஷ்க்கு அர்த்தம் மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு மேம். ரிலேஷன்ஷிப், லஸ்ட், அங்க இருக்கு. பிளைண்ட் டேட்டிங், டேட்டிங் டு a spot destination. ஜஸ்ட் நம்ம கண்ணும் நோக்கியா பண்ணி அடுத்த ஜென்மத்திலயாவது இது நமக்கு புருஷனா அமையட்டுமேனு யோசிச்சத கிரஷ்ன்னு தானே சொல்லலாம். சரி ஓகே மேம். சரி சொல்லுங்க. சூர்யா. சரி ஓகே மேம். நீங்களே ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டீங்க சூர்யா மேல. என்னால ஐ காண்ட் ஆயத்தெழுத்துல எல்லாம் நீங்க வந்து ஸ்டில் எடுத்து பாருங்களேன். இப்போ மணிரத்னம் திட்டுவார் என்ன, எனக்கு கொடுத்துருக்கிற டைரக்ஷன்ஸ் வந்து சூர்யா வந்து ரொம்ப தீப்பிடிச்ச பேச்சு பேசுறாரு, நீங்க பின்னாடி ஸ்ட்ரெஸ்டா நின்னு அவரை பாக்கணும்னு. எனக்கு பாக்கும்போது அப்படியே கண்ணெல்லாம் ரொமான்ஸ் என்னாலயே வஞ்சாரு. நான் நின்னேன், ஆனா என்னால ஸ்ட்ரெஸ் லுக் கொடுக்க முடியல. அவரை பாக்கும்போது எனக்கு ஸ்மைல் வருது, லைக் ஒரு மாதிரி ரொமான்டிக் ஸ்மைல். ஐ ரியலி லைக் ஹிஸ் ஐஸ். அந்த தீப்பொறி நடிப்பு பக்கத்துல பாக்குறான் சார், லைக் எனக்கு பயங்கர ஃபேன் மொமெண்ட். ஐம் ஸ்மைலிங். சோ 4-5 டேக் அப்புறமா மணி சார் சொன்னாரு, நீ தலைய குனிஞ்சுக்கோ, நீ எக்ஸ்பிரஷன் அங்க காட்டிக்கோ, நான் வந்து உன் மண்டையை காட்டிக்கிறேன் அப்படின்ட்டாரு. எனக்கு வந்து ஸ்மைல்லாம் நான் அப்படியே பார்த்துட்டு இல்ல இப்படி அந்த கவலை எல்லாம் ரொம்ப கேவலமா நடிச்சிருப்பேன் நான் அந்த படத்துல. நான் ஆக்சுவலா எங்க பாட்டிட்ட போய் சொன்னேன்னா, பேசலாமா அவர் வீட்டுல. she said யார கூட்டிட்டு போகுது, நீயும் நானும் தான் போனோம், நம்மள ரொம்ப அசிங்கமா நினைப்பாங்க, அவங்க ரொம்ப பெரிய சினிமா குடும்பம், நம்ம வந்து எச்ச பொறுக்கி நாயங்கன்னு செருப்பால அடிச்சு வெளியே அனுப்பிச்சிருவாங்க, இந்த மாதிரி எல்லாம் போய் பழப்பாத்திரத்தோட எல்லாம் ஒருத்தர் கேட்ல நிக்க முடியாது அப்படின்னு திட்டி, நான் இன்னைக்கு நைட் அழுது என் மனசு சமாதானப்படுத்தி கட் பண்ணி அந்த ஃபீலிங் விட்டேன். ஓகே, ரொம்ப சேட் ஸ்டோரி. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டாங்க. சூர்யா சார் வந்து அவங்கள மிஸ் பண்றாங்க ஒரு டைம்ல. நான் ரீசன் சொல்றேன், சும்மா திரையில பார்த்தலாம் இல்ல. நான் சினிமாக்கு வரதுக்கு முன்னாடி ஜேர்னலிஸ்டா இருந்தப்போ அவரை ஒரு வாட்டி இன்டர்வியூ எடுக்க போனேன்.
ஓகே. அவர் ரொம்ப காமெடி பண்ணி பேசிட்டு இருந்தாருன்னா எனக்கு நான் இதுக்கு முன்னாடி கேட்காத ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர். அவர் ஒரு ஜோக் அடிச்சாருன்னா 4 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ஓ அந்த மீனிங்ல சொன்னீங்களான்னு சிரிப்பு வரும். லைக் ஒரு டைப்பா ஹியூமர் பண்ணுவாரு அவரு. இன்டெலிஜென்ட் ஹியூமர். சோ ஐ ஆல்சோ ரியலைஸ் தட் அந்த ஹியூமர் அவர் எல்லார்ட்டையும் இறக்க மாட்டாரு அப்படின்னு. சோ ஐ ஃபெல்ட் வெரி ஸ்பெஷல் என்கிட்ட அந்த மாதிரி ஹியூமர் எல்லாம் சொன்னதுக்கு. அதுக்கப்புறமா வி வர் இன் டச் ஆன் த ஃபோன். அவர் வந்து ஃபோன் பண்ணி இன்டர்வியூக்கு தேங்க்யூ எல்லாம் சொல்லி வி வர் டிஸ்கசிங். ஐ செட் சூர்யா நீங்க வந்து கொஞ்சம் இன்டர்நேஷனல் சினிமா எல்லாம் பார்க்க ஆரம்பிங்க. அப்ப நமக்கு ஒண்ணுமே கிடைக்காது இங்க டிவிடி. சோ கொஞ்சம் அரிய அரிய டிவிடி எல்லாம் எனக்கு இருந்த அமெரிக்கன் கான்சுலேட் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நான் வாங்கி கொடுத்திருக்கேன் அவருக்கு. பார்த்துட்டு தேங்க்யூ சொல்லிட்டு கொடுத்திருக்காரு. சோ அந்த டைம்ல ஐ திங்க் காக்கா காக்கா செட்ஸ்ல ஜோதிகா அவருக்கு ப்ரப்போஸ் பண்ணின போது எனக்கு கால் பண்ணி சொன்னாரு. அதுதான் ஜோதிகா அடுத்து அந்த ப்ரப்போஸ் டு மீ. கண்டென்ட் தான் மேம். இப்போ வந்து ஜோதிகா அடச்சே. நீங்க சூர்யாவுக்குள்ள வந்தா நான் ஜோதிகாவுக்குள்ள வர மாட்டேனா மேம். அதான் இப்போ அந்த So அவர் ரீசெண்டா வந்து அந்த இந்த குச்சு 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 ஹோத்தா ஹேல பெஸ்ட் தோழிட்ட வந்து சுச்சி கெஸ் வாட் ஐ அம் இன் லவ். நம்ம அப்படியே வித் ஜோதிகா. அதுதான் மேம் மீடியா இப்ப அப்படின்ட்டாங்களா? சரி மேம். இப்போ ஒரு ஜிம் ஒர்க் அவுட் போறாங்கல்ல மேம், அந்த ட்ரெய்னர் கூட சில போட்டோஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்றாங்க. ஐ மீன் ஸ்விம்மிங் பிராக்டிஸ் முடிச்சுட்டு அந்த காஸ்டியூமோட அப்லோட் பண்ணியிருந்தாங்க. என்னதான் இருந்தாலும் சூர்யா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஜோதிகா அப்படிங்கிறவங்க ரொம்ப ஃபார்மலா ஹோம்லியா 2 குழந்தைக்கு அம்மாவா அழகா வீட்டுல இருந்துட்டு சின்ன சின்ன ஷோஸ் மட்டும் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு இது வந்துச்சு. இப்போ இந்த காஸ்டியூம் பார்த்தோம்னா சூர்யா என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவங்க ஃபேமிலி, அவங்க அப்பா சிவகுமார் வரைக்கும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது நானும் தான் ஆண் பெண் சமத்துல நம்புறவ. பட் இதெல்லாம் வந்து சூர்யா ஏன் தட்டி கேட்க மாட்டேன்றாருன்ற கேள்வி நான் கேட்கலாம் தானே. ஹவு இஸ் ஹி கண்டிப்பா அலோவிங் நீங்க திஸ்? கேளுங்க மேம். ஹவு இஸ் ஹி அலோவிங் திஸ்? ஏன் வாய் கட்டு போட்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு அவர் இங்க பாம்பேல ஜோதிகாக்காக? டேட் பாக்குறாரா இல்ல வாட் இஸ் ஹி டூயிங்? எனக்கு அப்படிதான் கேட்கணும் போல தோணுது. சோ ரொம்ப என் வாயை கிளறாதீங்க. அவுட் ஆஃப் கன்சர்னே நான் கேட்பேன். நீ என்ன பண்ற? நீ இப்ப எப்பேற்பட்ட ஆக்டர் நீ? யூ கூஜா தூக்கிங் யூ வாட் யூ டூயிங்னு கேட்கணும் போல இருக்கு எனக்கு. as a friend I can do that. மேம் நான் அதுதான் கேட்கறேன் மலாய்க்கா அரோரா மாதிரி பண்றாங்க அவங்க. மலாய்க்கா அரோரா மாதிரி பண்றாங்க இங்க மேம். அது பாம்பேல. அடிமட்ட கேவலமான இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்த மலாய்க்கா அரோரா, ராக்கி சாவந்த் அந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. ஜோதிகா அவங்க பேசிக் மைண்ட் செட்டே அப்படிதான். தெரியல உங்களுக்கு இதுல மேம் இருந்து எல்லாருமே அப்படிதான். அந்த சிவகுமார் வேண்டாம் ராட்சசி வேண்டாம்னாரு. அந்த ராட்சசி அந்த படத்துல எல்லாம் கூட வேற மாதிரி போல்டு கேரக்டர் எதிர்பார்த்தோம். அந்த ப்ரோ மாதிரிதான் அது இருக்காங்க. அவங்களால ரொம்ப நாள் முடியல. அந்த கூத்தாடி புத்தி வந்துருச்சு. அந்த வாட் டு சே அவங்களோட அந்த it's not racist, please believe me, it's not racist. And the kachi muslim performing rope walking morini bagma and the vandiruchu and the buddhi racial thing it is. I'm so sorry to do this but இது it's இது really யாரு? இது அவரு தானே மேம் தட்டி கேட்கணும். நீங்க இவ்வளவு எமோஷனலா கனெக்ட் ஆகுறீங்க. அவரு ஒரு வார்த்தை சொன்னாரு. வெச்சோட ஆப்பு வைக்க வேணாம். என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க வேணாம். ஒரு கண்டிப்பா கேட்கும். புருஷனுக்கு அந்த உரிமை இல்லையா? ஏன்னா மேம் ஆக்சுவலா ஒரு அப்பா ஒரு நிமிஷம் சூர்யா வந்து விரிவிச்சுட்டு ஃபுல் பாடி காமிச்சிட்டு ஸ்வெட் எல்லாம் தமன்னாவும் அவரும் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சிட்டு ஹே we are pals னு போட்டோ போட்டா ஜோதிகா கை பூ பறிக்குமா? கண்டிப்பா மாட்டாங்க. அதுதான் மேம். எனக்கு I'll tell you what my speculation is because I love Surya. He's a great guy. There's a reason why I had a crush on him. மரியாதை புருஷர் சிவகுமாருக்கு தெரியாது அவர் வீட்லயே ராமர் பிறந்திருக்காரு. ராமாயணம் இப்ப சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காரு. She might have claimed that Surya is depressed and I think she's put him on pills. She has taken Surya to a psychiatrist saying he's not okay and she has put him on pills. அதனால அவங்க சொல்ற பேச்செல்லாம் பப்பி டாக் மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. somebody should please examine Surya என்ன மெடிகேஷன் கன்சியூம் பண்றாரு, எந்த டாக்டரை மீட் பண்றாரு. சேவ் சூர்யா, சேவ் ஜெயம் ரவி. நான் இந்த 2 ஹேஷ்டேக்ஸும் சொல்லிக்கிறேன் இந்த end of this interview. There are two of you couldn't save Vijay, he's already in politics. At least save Surya, at least save Jayam Ravi, please you guys. இன்னொரு மெயினான விஷயமும் கேட்கணும் மேம். வைரமுத்து ஏன்னா வந்து நீங்க கிட்ட பேசின மாதிரியே பிராமணர்களை வந்து நான் வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசியிருக்காரு. அவரு உங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிருக்காரா? மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணினது தானே வீட்டுக்கு பரிசு தரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டது. பட் நாங்க
நாங்க மிஸ்பிஹேவ் பண்ண உடல. அது வந்து ஒரு ரைட் ஆஃப் பேசேஜ்னு ஒண்ணு இருக்குங்க. இப்ப தனுஷ் காதல் கொண்டேன் ஹிட் ஆச்சுன்னா 100 பேர் அவங்களுக்கு பொக்கே அனுப்புவாங்க இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே. அப்ப எனக்கு மே மாசம் 98 ஹிட் ஆயிருந்துச்சு. சோ 2, 3 இடத்துல எனக்கு விழா வச்சிருந்தாங்க. இந்த அந்த படத்தோடைய ஜெயோட வெற்றி விழாவும் நடந்துச்சு. அங்கேயும் எனக்கு மொமெண்டோ குடுத்தாங்க. அப்புறம் ஒரு டின்னர் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாரு மாதவன். அங்கேயும் எனக்கு மொமெண்டோ ஒரு கிஃப்ட் குடுத்துட்டு ஒரு சின்ன வாட்ச் மாதிரி ஏதோ குடுத்துட்டு டின்னர் இருந்துச்சு. போயிட்டேன். 2 இடத்துலயுமே எனக்கு ப்ராப்ளம் வரல. இந்த மனுஷன்ட்ட இருந்து எனக்கு போன் வருது. எனக்கும் ஒரு பரிசு குடுக்கணுமா உனக்கு? அப்படின்னா எனக்கு இந்த காம டயலாக் தான் செட் ஆகல. என்ன காம சொட்டுது வாய்ஸ்ல அதெல்லாம். என் பாட்டிட்ட நான் கேட்டப்ப என் பாட்டி சொன்னா, ஐயோ அது அப்படிதான் பேசுவார். அவர் எழுதுற கவிதை எல்லாமே அப்படிதான் இருக்கும். சினிமா பாட்டு மட்டும் இல்ல. அது சில பேர் அப்படிதான் பேசுவாங்க. வெளிப்படையா மேடையிலயே அவர் அப்படிதான் பேசுவாரு. எனக்கு தெரிஞ்சு ப்ராப்ளம் இருக்காது. ஐ செட் இல்ல கோரஸ் சிங்கர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கூப்பிட்டா தனியா போவா நீயும் வா அப்படின்னு. அவங்க வரலன்னு தான் சொன்னாங்க. இல்ல நீ வரலன்னா நானும் போக மாட்டேன் அப்படின்னு. அப்ப அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி அவமரியாதை பண்ணினா நிஜமாவே உன் பேரை கெடுத்து விட்டுருவாங்க. அவங்களும் நினைச்சாங்க ஏதோ மொமெண்டோ மாதிரி ஏதோ என்னங்க அதுக்கெல்லாம் நாங்க வேல்யூவே அசோசியேட் பண்ண தெரியும். டி நகர் மார்க்கெட்ல 400 ரூபாய்க்கு கிடைக்கிற பொருள் தான் அது. அதை விட விலை ஜாஸ்தி பேண்டீன். பாட்டி கூட வந்தனால விளக்கு விளக்கு ஏதோ கொடுப்பது தத்ரம் அப்படின்ட்டு தான் நாங்க போனோம். ஏங்க இதுக்கெல்லாம் பயப்படலன்னாங்க. அது ஏதா கிளபாடு கைய வைக்க பார்க்க இதாலேயே கொமட்டுல குத்திருவேன்ட்டுலாம் நான் பிளான் பண்ணிருந்தேன். எங்க பாட்டி அதனாலதான் ஐயோ அம்மா நீ தனியா போவாதரி நானும் வரேன். பேச்சுவார்த்தையிலேயே இதை முடிச்சிடலாம். அந்த மாதிரி எனக்கு ஏதாவது வைபு சென்ஸ் ஆச்சுன்னா நானே பேசிக்கிறேன் அப்படின்னாங்க. வைபு சென்ஸ் ஆச்சு. சைட்ல இருந்து என்ன அமுக்குனாங்க. அப்ப பாட்டி டேக் ஓவர்ன்ட்டு பேச்சுவார்த்தையிலயும் அவங்க ட்ரை பண்ணாங்க. அதுலயுமே அந்த ஷாம்பு பாட்டில் கொடுத்தப்போ எங்க பாட்டி தான் லைக் என் கையில தான் கொடுத்தாரு அவரு. அண்ட் அப்படியே நிக்கிறாரு. நான் அவர் கால்ல விழுவணுமா ரெடியா நிக்கிறாரு. லைக் குடுத்துட்டு அந்த ஆசீர்வாதம் கொடுக்க ரெடியா நிப்பாங்கல்ல. எப்படி மேம் பாட்டி ஷாம்பு வாங்குறதுல ஆசீர்வாதம் பண்றது? யாருக்கு தெரியும்? அப்பதான் எனக்கு ஹிடன் கேமரா இருக்கான்னு பயம் வந்துருச்சு. ஒண்ணு நடக்கும் போது தானே தெரியும். என்ன ரிச்சுவல் டாப்பா சாமி இதுன்னு தோணி போச்சு எனக்கு. சோ அந்த இடத்துலயே சார் அப்படின்னு நிராகரிச்செல்லாம் கொடுக்க வேண்டாம். நம்ம வெளியே எடுத்துட்டு போயிடலாம் அந்த ஷாம்பு பாட்டில. அப்புறம் பார்த்து போனோம். மேம் அவர் ஷாம்பு பாட்டில சிம்பாலிக்கா தான் கொடுத்திருக்காரு உங்களுக்கு. அவர் என்ன கண்ணே எனக்கே தெரிய வந்துச்சு. எனக்கு அப்புறம் தான் இது வளையாத பொண்ணுன்னு அர்த்தமா இருக்கு. அவர் கொடுக்கறதுலயே இருக்கிறதுலயே எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட் அதுதானா. வெறும் சோப்பு டப்பா கொடுத்து அனுப்பிச்சா இது பல பேரை உள்ள வச்சுக்க ரெடி. ஓகே மேம். ஷாம்பு சோப்பு முடிச்சிருவேன். கோடு ஃபுல்லா தெரிஞ்சிருச்சு எனக்கு. சோப்பு செட்டு கொடுத்தாருன்னா இந்த பொண்ணை நிறைய இடத்துக்கு ரெஸ்டாரண்ட் அப்படி இப்படி எல்லாம் கூப்பிட்டு சோப் போட்டா படுக்கும். ஓ அப்படி. உங்களுக்கு ஷாம்புவே கொடுத்துட்டாரு. இதுக்கு அர்த்தம் ஷாம்பு கண்டிஷனரோட கொடுத்திருக்காருன்னா இந்த பொண்ணு வளையாது. இந்த பொண்ணு யார் தீனி போட்டாலும் வளையாது. அவர் என்ன ஃபேன்சி ஸ்டோர் தான் நடத்துறாரா? சோப்பு டப்பா பேண்டீன் ஷாம்பு இதெல்லாம் தான் கொடுப்பாராம். அது வந்து அவரு இது மூணுத்துல எதை கொடுத்து அனுப்பலான்னு பதறி நினைச்சு பாரு. யாரோடையாவது பேர் கெடுக்கணும் சோப்பு டப்பா கொடுத்தாருன்னா ஸ்பூன் கொடுத்துட்டாரா? யார் பேர் இல்ல அவருக்கு வந்து இது சிஸ்டமேட்டிக்கா இருக்கணும். இது வந்து மறைவுல நடக்கணும். அவங்க மாஃபியாக்குள்ள டிரான்ஸ்பெரண்டா இருக்கணும். எந்த பொண்ணு நமக்கு பர்சியூ பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்றதுக்கு. அது அந்த பொண்ணு வெளில போகும்போது அது என்ன மாதிரி டப்பா பிடிச்சிருக்குன்றத பொறுத்து அவங்க அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? வெறும் சோப்பு டப்பாவோட வெளியே போச்சுன்னா அவங்களே ஆட்டோ புக் பண்ணி கொடுப்பாங்க. ஷாம்பு பாட்டிலோட போனா நடந்துக்கோ நீ பெஸ்ட் போய் சாவுன்னு விட்டுருவாங்க. அப்படி அவர்கிட்ட சோப்பு டப்பா வாங்கின சிங்கர்ஸா இருக்கட்டும் ஆக்டர்ஸ் யாரா உங்களுக்கு தெரியுமா? சிங்கர்ஸ் நிறைய இருக்காங்க. ஓபனா சொல்லுங்க மேம், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். தெரியாம வாங்கிட்டு போயிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் அவரோட படுக்கல. வாங்கிட்டு என்னங்க வாங்கிட்டு போனா என்ன கான்ட்ராக்ட்ல சைன் போட்ட மாதிரியா? அப்புறமா தானே அதோட இண்டிகேஷன் நமக்கு தெரியுது. போட்டுருவாங்க. சோப் டப்பா வாங்கிட்டோம் அதனால போய் படுக்கணும்னு போவாங்களா? அவ்வளவு முட்டாளா? ஆக்சுவலா ட்ரை பண்ணி யாருமே ரொம்ப கரெக்ட் ஆகல சார். இதெல்லாம் ஃபெயில்ட் அட்டெம்ப்ட்ஸ்னு சொல்றேன் நான். ஆனா ஒரு எல்லா அட்டெம்ப்ட்டுமே ஃபெயில் ஆகி போச்சு மேம் கடைசி வரைக்கும். ஏதோ 1-2 தான் சக்சஸ்ஃபுல். அந்த காலத்து கோரஸ் சிங்கர்ஸ் அவங்க ஃபேன்ஸோட அவர் லைக் மாமி டைப்ஸ் இல்ல. நான் பேச்சு லைக் மாமி டைப்ஸ் இல்ல.
நான் பேச்சு அடிக்கடி போவாரு. நான் பேச்சு ஊர் சுத்தி பார்க்கவா? யுஎஸ்ல எல்லாம் ஆர்ஜி லெவல்ல எல்லாம் போவோம் அவங்களுக்கு. ஓகே. நான் நிறைய பேர் இருக்காங்க ஆன்டி நெட்வொர்க். யுஎஸ்ல எல்லாம் ஆர்ஜி லெவல்ல எல்லாம் போவோம் அவங்களுக்கு. ஓகே. நான் கூட எப்பவுமே இது வரைக்கும் I can challenge anybody. Show me and Vairamuthu in the same stage performance. I will tell you what நடவடிக்கை I took. I didn't invite him for my wedding. வரலையா அவரு? அதுக்கு முன்னாடி என் மேல யாரெல்லாம் இந்த மாதிரி ராங் மூவ்ஸ் போட்டிருக்காங்களோ இன்வைட் பண்ணல நான் வெட்டிங்க்கு. பண்ணீங்க? என் வெட்டிங் பண்ணல. அவங்க யாரையுமே இன்வைட் பண்ணல. There were 2-3 other actors, big stars and all. I didn't invite them. இன்விடேஷன் பேட் லக் தானே, என்னங்க? சோ அதுக்கு நான் ஜஸ்டிபிகேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. யாராவது ட்ரை பண்ணி பாருங்க. வைரமுத்து என் கல்யாணத்துக்கு வந்தாருன்னு ப்ரூவ் பண்றதுக்கு மண்ணாங்கது. ரெண்டாவது, ஒரு வெளிநாட்டு நிகழ்ச்சின்னு கூப்பிடுறாங்கன்னா இந்த சின்ன பத்தி கேள்விப்பட்டதுனால இல்ல, இந்த மனுஷனையே ஒதுக்கணும் அப்படின்றதுனால, இந்த மனுஷன்ட்டே போக கூடாதுன்றதுனால வெளிநாட்டு நிகழ்ச்சி கால் வரும்போது கூட இதுல யாரெல்லாம் பங்கெடுக்கிறாங்க, சிங்கர்ஸ் மட்டும் இல்ல, ஆக்டர்ஸ், சினிமாக்காரங்க யாரெல்லாம் பங்கெடுக்கிறாங்கன்னு கேட்டுட்டுதான் நான் ஒத்துப்பேன். வைரமுத்துன்னு சொன்னா அங்கேயே ஐ வுடன்ட் சே வைரமுத்து வராரா, நான் வர மாட்டேன், நான் அந்த மாதிரி கோக்காரி சாமர்த்தியமா டேட் அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டு வச்சிருவேன். எனக்கு நான் சேஃப்டி தானே முக்கியம். மேம், இப்போ வந்து அந்த தனுஷ் சார் வந்து அதிகமா ஒரு கான்ட்ரவர்சியில மாட்டுறாருல. ஆல்ரெடி இப்போ வந்து வைரமுத்து ஒரு வந்து கவிஞர், தனுஷ் இப்ப கவிஞரா மாறிட்டாரு. அவர் எழுதுற பாட்டும் இது ஓரியன்டாவே இருக்கே நிறைய. தனுஷோட ரைட்டிங் ஸ்டைலே அப்படிதானே. அவரு கொஞ்சம் ரைட்டிங் ஸ்டைல் அப்படி, லைக் ஹீஸ் நாட் அ போனஃபைட் லிரிக் ரைட்டர். லிரிக் எழுதவும் தெரியும். இப்ப வந்து என்ன சொல்ற, இட்டாலியன் ஷெஃப் ஒருத்தர் எனக்கு பிரியாணி செய்யவும் தெரியும், பிரியாணி செஞ்சா அது வந்து அலிபாய் பிரியாணி மாதிரி இருக்குமா? அதுவும் ஒரு பிரியாணி தான், அவ்வளவுதான். மேம், தனுஷ் சார் பாட்ட படத்துல இருந்து உங்களுக்கு ஃபேவரட்டான சாங் அவர் எழுதுனதுதான் உங்களுக்கு பாட முடியுமா? அவர் எதெல்லாம் எழுதியிருக்காருன்னு நான் ஃபாலோவே பண்ணலையே. ஐ டோன்ட் நோ வாட் ஹி இஸ். ஓகே மேம். ஐ ஆக்சுவலி லைக் திஸ் சாங். ஐ டோன்ட் நோ வை. தெரியாம பார்த்து புட்டேன் உன்னை தெரிஞ்சே தான் சாத்திக்கிட்டேன், என்ன நடக்க போகுதோ ஆமா. அது அவர் பாட்டு தானே. அவர் பாட்டு தான் நடிச்ச பாட்டு. போச்சுடா தூக்கமே போச்சுடா. அதுதான் அந்த இப்ப நீ டைம்ல சிச்சுவேஷன் அவரோட பாட்டு பாட்டுலாம் போட்டீங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேம். அவர் சிச்சுவேஷன் அந்த மேம், ராக்கு முத்து ராக்கு சாங்க்கு உங்களுக்கு ஒரு சம்பந்தம் இருக்காமே? எங்க இதோட முடிச்சுக்கலாம். எந்த சம்பந்தமும் இல்ல. மேம், தலைவரை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரீசன்ட் டைம்ல அம்பானி கல்யாணத்துக்கு எனக்கு போயிட்டு வந்தாரு. பிடிக்காது. சத்தியமா நான் வந்து தனுஷ் ஃபேன் தான். நான் ரஜினி ஃபேனும் கிடையாது, கமல் ஃபேனும் கிடையாது. நான் ஜெயம் ரவி ஃபேன், தனுஷ் ஃபேன். ஜெயம் ரவி ஃபேனுமே இப்போ ஆஃப்டர் ஹி ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப் இன் பொன்னியின் செல்வன். சோ விஜய் ஃபேன் ஃபார் எவர். மத்தபடி நான் யாருக்குமே ஃபேனும் கிடையாது. அவங்கள பத்தி யார் என்ன சொன்னாங்கன்னு சொல்றதுக்கும் நான் ரெடி இல்ல. ஓகே மேம், எப்பவுமே என்னோட சேனலுக்கு, நம்ம சேனலுக்கு வந்து நானே க்ளோசிங் கொடுத்தா எனக்கு கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு. உங்க ஆர்ஜே ஸ்டைல்ல நம்ம ரெட் டாக்கீஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு க்ளோசிங் கொடுத்துருங்க. ஞாபகம் இல்ல ப்ரோ. ரெட் டாக்கீஸ் நேயர்கள், thank you so much for hearing our conversation, பிரபு and my conversation. கண்டிப்பா என்னெல்லாம் questions மிஸ் ஆயிருச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் ஹோப்ஃபுல்லி மீண்டும் இதே சேனல்ல சந்திக்கிற ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்படின்னு விஷ் பண்றேன். தேங்க்யூ. Until then.